Hi, hello, Cinephiles. This is Siddharth Sundararajan. So, in the video, பள்ளிச்சட்டம்பி படத்தோட first impression தான் பார்க்க போறோம். So, let's roll the intro. பள்ளிச்சட்டம்பி இந்த டைட்டிலோட அர்த்தத்துல இருந்தே போயிடுவோம். ஸோ பள்ளிங்கிறது சர்ச்சை குறிப்பிடுற மாதிரி இருக்கு. அண்ட் சட்டம்பி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ரவுடி. ஸோ வந்துட்டு இந்த படத்துலயே ஒரு சர்ச் காட்டுறாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாவலனா ஒரு ரவுடியை கூப்பிட்டு வராங்க. ஸோ அந்த சர்ச்சுன்னு இல்லை, அந்த சர்ச் சுத்தி இருக்கிற அந்த ஊருக்கே. ஸோ அதனாலதான் இந்த படத்துக்கு வந்துட்டு பள்ளிச்சட்டம்பின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. படத்தோட பிளாட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஊர்ல வந்துட்டு ஃபுல் ஆஃப் கிறிஸ்டியனிட்டியில வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணிட்டு சர்ச் வச்சுட்டு அழகா வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற சமயத்துல வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு கேரளால வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடி எல்லா பக்கமும் பறக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் அவங்க வந்துட்டு இந்த ஊர்ல, அதாவது இந்த பர்டிகுலர் ஊர்ல வந்துட்டு ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டியில இருக்கும் போது இதை வந்துட்டு தடுக்கிற மாதிரி வந்துட்டு கோயில் முன்னாடி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடைய கொடியை நடுறதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணி இந்த கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்துட்டு எதிர்க்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இதனால வந்துட்டு கம்யூனிஸ்ட் இந்த அவங்களுக்கும், அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்களுக்கும் இந்த சர்ச்சோடைய ஆட்களுக்கும் சண்டைங்கிறது வர ஆரம்பிச்சதுனால வந்துட்டு இப்போதைக்கு சர்ச்சோடைய ஆட்கள் சைட்ல அவ்வளவு ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இல்ல, அடிச்சிடறானுங்கிற நிலைமையில நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை கூட்டுறதுக்காக வந்துட்டு ஆரம்பிச்சு விடுறாங்க. ஸோ அந்த வகையில கிருஷ்ணபிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடிக்கிற ஒரு ஆள் தான் நம்ம டொவினோ தாமஸ். அவரை வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. பயங்கரமான ஃபைட்டரும் கூட. பட் வரும்போது வந்துட்டு அந்த சர்ச்காரங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்டியனை தான் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போதைக்கு நமக்கு வேற எந்த ரவுடியும் கிடைக்கல, ஒருத்தன் தான் இருக்கா, அதனால இவரோட பேரை மாத்தி கூப்பிட்டு போயிடும்னு சொல்லிட்டு கிறிஸ்டபர்னு பேரை மாத்தி கூப்பிட்டு போறாங்க. ஸோ இப்போதைக்கு இவன் இந்த சர்ச் ஆளுங்களை காப்பாத்தினாதான் இல்லையா என்ன நடந்துச்சு. அண்ட் இவன் வந்துட்டு பேர் மாதிரி தான் உள்ள போயிருக்கான். கிருஷ்ணபிள்ளை தான் அவனோட ஒரிஜினல் பேரு. அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கறது அந்த படத்துல மீறி கதை. இதுவரையும் சொல்லியிருக்கேன், ஓகே. பட் இந்த ரிவ்யூ சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போக வேண்டியது இருக்கு. இங்க இருந்து கண்டினியூ பண்ணி சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சில விஷயங்களுக்கு இது நடக்குது. என்னன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு ஒரு நாடகம் நடத்துறாங்க. அந்த நாடகத்துக்கு வந்துட்டு இந்த சர்ச்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாடகத்துல கிறிஸ்டியானிட்டியை பத்தி தப்பா காட்டுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த நாடகம் நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி நம்ம கிருஷ்ணபிள்ளையை வந்துட்டு அமுச்சு விடுறாங்க, அந்த நாடகத்தை நடக்க விடாம பண்ணிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க போய் பார்த்தா வந்துட்டு அங்கதான் கயடுலகர் இருக்காங்க. கயடுலகர் வந்துட்டு அந்த நாடகத்துல ஒரு ஆக்ட்ரஸா நடிக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்காக வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களை மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா அந்த நாடகம் என்னதான் சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறாரு. ஸோ அப்பதான் தெரிய வருது இது கிறிஸ்டியானிட்டி தப்பா நாட்டு கடத்துற மாதிரிலாம் இல்ல அப்படிங்கிற விஷயங்களும் தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த நாடகத்துல மேல் ஜாதிக்காரங்க எப்படி கீழ் ஜாதிக்காரங்களா அடிமையா வச்சிருக்காங்க, என்னெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவானதுக்கான காரணமே இதுதான். ஜாதிவாதியா மதவாரியா வந்துட்டு இவங்க மேல அவங்க கீழேங்கிற மாதிரி சொல்லி கீழே உள்ளவங்களை டார்ச்சர் பண்றது, கீழே உள்ளவங்களை வந்துட்டு அடிமைகளா யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடக்கிறதுனால தான் அங்கிருந்தா கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உருவாச்சு. ஸோ அதைத்தான் இந்த நாடகத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியானிட்டி ஆட்கள் வந்துட்டு அது என்னங்கிறதே தெரியாம அது கிறிஸ்டியன்ஸ் தப்பா பத்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில விஷயங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு இதை புரிஞ்சதுனால இதை புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள இந்த ஹீரோவுடைய அந்த கவருங்கிறது ப்ளோ ஆயிடுது. இவர் வந்துட்டு ஒரு கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிற ஒரு ஹிந்துங்கிறது தெரிய வருதுனால இவர் அடிச்சு பத்தி விட்டுறாங்க. இது ஒரு சைடு இருக்கு. இதுவே ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை வச்சுதான் இந்த படம் வந்து நகர போகுது. ஸோ இந்த சர்ச் ஆட்கள் வந்துட்டு இந்த கம்யூனிசம்ங்கிறது தப்பானதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்களுமே சர்ச் ஆட்களை வந்துட்டு சண்டைக்கே இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லயுமே வந்துட்டு கெட்டவங்களும் இருக்காங்க. பட் ரெண்டு சைடுமே வந்துட்டு பாயிண்டா பார்த்தா வந்துட்டு அவங்கவுங்க பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது இருக்கு. ஸோ இதை நோக்கிதான் இந்த கதை போக போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு கதை எங்கெங்கயோ திருப்பி எப்படியோ கொண்டு போயிட்டாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த படத்துல பிருத்திவிராஜ் ஒரு கேமியோ கொடுத்திருக்காரு. அவர் தான் இந்த படத்துல வில்லன் கேரக்டர். ஸோ அவர் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய இந்த பரம்பரையில வந்துட்டு கேரளால பல இடங்கள்ல வந்துட்டு இவங்க சொந்தமா வச்சிருக்காங்க. அப்படி ஒரு இடமா தான் இவங்க இருக்கிற இந்த ஊருமே இருக்கு. பட் ரொம்ப வருஷமா வந்துட்டு பெருசா கண்டுக்காம விட்டதுனால இவங்களே வந்துட்டு வேற ஒரு ஊர்ல இருந்து வந்து இந்த இடத்துல வந்துட்டு குடியேறந்தவங்க தான். ஸோ இப்போதைக்கு இவங்க இதாயிட்டு இருக்காங்க. இப்ப பிருத்திவிராஜுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மலை வந்துட்டு லிட்டரலா தங்கத்தால ஆன மலை. அதுல வந்துட்டு ஏகப்பட்ட தங்கம் இருக்கு. பட் அதை எடுக்கணும் அப்படின்னா இந்த மக்கள் அங்க இருந்து விரட்டணும் அப்படிங்கிறதுனால பிருத்திவிராஜ் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்றாரு. ஸோ அதுல இருந்து அவரோட சூழ்ச்சியினாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஸோ அவரோட சூழ்ச்சியினாலதான் இந்த கிறிஸ்டியானிட்டி விசஸ் கம்யூனிசம்ங்கிற பிரச்சனையை உருவாச்சுங்கிற அளவுக்கு ஒரு கதையை எழுதியிருக்காங்க. பட் அதை சரியான விதத்துல சொல்லல. என்ன அப்படின்னா, லீனியர்லயே போயிருக்கலாம். படத்தை ப்ராப்பரா லீனியரா வச்சு பிருத்திவிராஜ் பாயிண்ட்ல இருந்தே வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் சம்பந்தம் இல்லாம வந்துட்டு ஒரு சர்ச்சு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுக்குள்ள சண்டை, அதுல வந்துட்டு ஒருத்தர் வரான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கதை
எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு கடைசியில படத்தோட எண்டில் தான் இந்த மேட்டரை நமக்கு சொல்றாங்க. ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்ல தான் போகுது. என்னன்னா அந்த கலவரங்கிறது வெடிக்குது. இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனையை மூட்டியாச்சு. இந்த பிரச்சனையால கலவரத்தை வெடிக்க வச்சு இவரு அந்த வில்லன் கேரக்டர் ஹையர் பண்ண ஒரு போலீஸ் வச்சு இந்த ஊருக்காரங்க அத்தனை பேத்தையும் கொல்றதுதான் பிளான். சோ இப்போதைக்கு கொல்றதுக்கு வந்துட்டாங்க. லிட்டரலா அந்த செகண்ட் ஹாஃப் முக்காவாசி இல்ல ஃபுல் படமே வந்துட்டு அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஃபைட் மட்டுமே தான் நடக்குது. அது டயரிங்கா இருக்கா, போர் அடிக்குதான்னு கேட்டா கிடையாது. ஃபைட்டை சூப்பரா பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா பண்ணியிருக்காங்க, ஓகே. பட் மொத்தமாவே கதை ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல படத்தோடைய இன்டர்மிஷன் தான் வந்துட்டு கதை வந்துட்டு நகர்ந்துகிட்டு இருக்கு. இன்டர்மிஷனுக்கு அப்புறமா கதை நகரவே இல்லை. படம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபைட்டையே நோக்கி இந்த ஃபைட்டை மொத்தமா முடிச்சுட்டு படத்தோட எண்டுல வந்துட்டு நம்ம இப்போதைக்கு இந்த ஊரை காப்பாத்திட்டோம், ஆனா இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்க போகுது, அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கணும், சேர்ந்து நின்று எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி முடிச்சுட்டு பிருத்திவிராஜோட கேரக்டரை காமிச்சு வந்துட்டு அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஹீரோ கேரக்டருக்கும் பிருத்திவிராஜுக்கும் என்ன சம்பந்தம், இவங்களுக்குள்ள பாஸ்ட்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு பகை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லி முடிக்கிறாங்க இந்த படத்தை. இதை வந்துட்டு தேவையில்லாத ஒரு 2 பார்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்த சீக்குவலுக்கான லீடை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்தை நான் வந்துட்டு இந்த ஓவரால் கதையை வந்துட்டு கொஞ்சம் கூட கன்ஸ்ட்ரைன் பண்ணி பார்த்தா இந்த படத்தோடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸுங்கிறது இருக்குல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், அதாவது செகண்ட் ஹாஃப் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்துட்டு அந்த போலீஸ் கேரக்டர், புதுசா வந்து அந்த போலீஸ் கேரக்டர் கயாட லோகல் லெட்டரா போட்டு தள்ளிடுவாரு. எதுக்காக போட்டு தள்ளியிருப்பாரு அப்படின்னா அது மூலயமா கலவரத்தை வெடிக்க வைக்கிறதுக்காக போட்டு தள்ளியிருப்பாரு. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த இடத்தையே அவங்க மேபி இன்டர்மிஷனா வச்சிருந்திருக்கலாம். அந்த கயாட லோகரை கொல்ற அந்த இடம் வரையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சு அங்க இன்டர்மிஷனை வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் அந்த கொஞ்ச நேரத்துல இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமா இந்த படத்தை வந்துட்டு பிருத்திவிராஜை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஓவரால் பிளாஷ்பேக்னு சொல்லி போய் இந்த படத்தை வந்துட்டு ஒரு பார்ட் படமாவே பண்ணிருக்கலாம். தேவையில்லாத ஒரு சீக்வல்னு தான் சொல்லுவேன். இந்த செகண்ட் பார்ட்ல அப்படி என்னத்தை காட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா. இங்கேயே வந்துட்டு சொல்ல வேண்டிய ஸ்டோரிஸ்ங்கிறது நிறைய இருந்தது. படத்துல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் ஏகப்பட்டது இருந்தது. அந்த ஒரு கேரக்டருக்குமே நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இதெல்லாம் பே ஆஃப் ஆக போகுது, இந்த செட்டப் எல்லாம் பே ஆஃப் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா மொத்தமா முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட், பட் ஒரு பேடான எண்டுன்னு கூட இல்லை, பேடான ஒரு சீக்வல்ங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். மேபி இந்த செகண்ட் பார்ட் பார்த்தாதான் நமக்கு என்ன மேட்டருங்கிறது தெரியும். மேபி உண்மையிலேயே இந்த படத்தை வந்துட்டு 2 பார்ட்ல சொல்ல முடியாதனால தான் செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் அப்படி பார்த்தாலுமே மேபி லீனியரா இந்த படத்தை வந்துட்டு செகண்ட் பார்ட் 2 பார்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்திருக்கலாம். முதல்ல இருந்தே பிருத்திவிராஜோட இந்த சூழ்ச்சி எல்லாத்தையுமே சொல்லி படத்தை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதே ஸ்டோரி இந்த படத்துல இருக்கிற ஓவரால் ஃபுட்டேஜ் இதே ஃபுட்டேஜை லீனியரா சொல்லியிருந்தா கூட நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஏன் நம்ம முதல்ல இப்படி சொல்லிட்டு அப்புறம் அப்படி சொல்றதுனால வந்துட்டு நமக்கு பெருசா அந்த ட்விஸ்ட்ங்கிறது நிக்கல. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதுக்காடா இவ்வளவு தூரம் சண்டை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லீனியரா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்துட்டு 2 பார்ட் ஃபிலிமா எடுத்தது கூட அவ்வளவு ஒன்றும் பிரச்சனையா இருந்திருக்காது. ஏன்னா படமே ஒரு 2.5 மணி நேரம் சின்ன படம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி லீனியரா சொல்லியிருந்தா ஒர்க் ஆயிருக்குமோ என்னமோ. ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்லா வர வேண்டிய படம், பட் வந்து சொதப்பன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னும் கூட வந்துட்டு நிறைய கண்டென்ட் உள்ள இருக்கு ஆக்சுவலா பார்த்தா. இப்ப அந்த டொவினோ தாமஸ் கேரக்டருக்குலாம் அவரோட பேக் ஸ்டோரியில இருந்து அவருடைய கேரக்டருடைய அந்த இது அண்ட் அது உள்ள நிறைய லோர் இருக்கு. அந்த லோர் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க. இன்னும் கூட அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதெல்லாம் செகண்ட் பார்ட்டுங்க சொல்லி விட்டுருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் ஓவராலா நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசென்டான படம், முடிஞ்சா பாருங்க. ஸோ கலனா வந்துட்டு அடுத்த அமேசிங்கான வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் வந்தராஜன் போயிட்டு வரேன் பாய்.